ஓம் சாந்தி. 2/10/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தந்தை எதற்காக வந்துள்ளார்? பாபா சொல்றாரு, தந்தை வருவதே பக்தியின் பலனை கொடுப்பதற்கு மற்றும் காப்பாற்றுவதற்காக. ஏனென்றால் பக்தியில் துக்கம் அதிகமாக இருக்கிறது. மேலும் அனைவருடைய வாழ்க்கையும் சுகம் நிறைந்ததாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். எதுக்காக பாபா வந்திருக்காரா? தந்தை வருவதே பக்தியின் பலனை கொடுப்பதற்கு மற்றும் காப்பாற்றுவதற்காக. ஏனென்றால் பக்தியில் துக்கம் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் அனைவருடைய வாழ்க்கையும் சுகம் நிறைந்ததாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். இரண்டாவது கேள்வி, தாசதாசியாக யார் ஆகிவிடுவார்கள்? தாசதாசியாக யார் ஆவாங்க அப்படின்னா, பாபா என்ன சொல்றாருன்னா, பிறரை தனக்கு சமமாக ஆக்க முடியவில்லை என்றால் அவர்கள் தாசதாசிகள் ஆகிவிடுவார்கள். இங்கிருந்து கொண்டே, இங்கேன்னா பாபாவுடைய வீட்டில், சென்டரில், யஜ்யத்தில், சென்டரில் இருந்து கொண்டே படிக்கவில்லை என்றால் தாசதாசிகளாக ஆகிவிடுவார்கள். சேவை செய்யவில்லை என்றால், யஜ்யத்தில் இருந்து சேவை செய்யவில்லை என்றால் தேர்ட் கிளாஸ் தாசதாசியாக ஆகிவிடுவார்கள். மூன்றாவது கேள்வி, யாருக்கு புத்தி என்ற பை நிரம்புகிறது? யாருக்கு புத்தி என்ற பை நிரம்புகிறது? யார் தகுதி வாய்ந்தவர்களாகி தந்தையை நினைவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யார் தகுதி வாய்ந்தவர்களாகி தந்தையை நினைவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய புத்தி என்ற பை நிரம்புகிறது. நாலாவது கேள்வி, பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியம் யாது? சங்கம யுகத்தில் மரியாதா புருஷோத்தமர் ஆகுவதுதான் பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமாகும். அஞ்சாவது கேள்வி, அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் உயர்ந்த வழி என்ன? பாபா சொல்றார், குழந்தைகளே சதா சுத்தமான ஃபீலிங்கில் இருங்கள். குழந்தைகளே சதா சுத்தமான ஃபீலிங்கில் இருங்கள். இதுதான் பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் காட்டக்கூடிய உயர்ந்த வழி. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சேவை செய்யாமல் சாப்பிடுவது டேஷ். சேவை செய்யாமல் சாப்பிடுவது கெட்ட பழக்கம். இரண்டாவது, சொர்க்கத்தின் டேஷ் ஆக வேண்டும் என்றால் டேஷ் ஆக வேண்டும். சொர்க்கத்தின் எஜமானர் ஆக வேண்டும் என்றால் அவசியம் தூய்மை ஆக வேண்டும். மூன்றாவது, இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே சேவை செய்தாலும் டேஷ் கிடைக்கும். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே சேவை செய்தாலும் உயர்ந்த பதவி கிடைக்கும். அதுக்காக சென்டரில் இருக்கிறவங்க இல்லறத்துக்கு போயிடாதீங்க, இல்லையா? யஜ்யத்தில் இருந்தால் தான். ஏன்னா அவங்க டபுள் சேவை செய்கிறாங்க. லௌகிக வேலையும் கவனிச்சுக்கிறாங்க, குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க. அலௌகிக வீட்டில் பாபா வீட்லேயும் சேவை செய்கிறாங்க. அப்போ டபுள் வருமானம் தானே, அப்போ உயர்ந்த பதவி கிடைக்கும். நான்காவது கேள்வி, அனைத்திற்கும் ஆதாரம் டேஷ் டேஷ் தான் உள்ளது. அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பதிலும் மற்றும் படிக்க வைப்பதிலும் தான் உள்ளது. அஞ்சாவது, இறைவன் கிடைத்தார் என்றால் டேஷ் கிடைத்துவிட்டது. இறைவன் கிடைத்தார் என்றால் வெண்ணெய் கிடைத்துவிட்டது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.